விஜய் தீபனோட முயற்சியினால கூடி சீக்கிரம் இந்த கவின் சுடரோடு சேர்ந்து சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இப்போ விஜய் தீபனை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. தீபன் அவங்கள சுத்தமாக எதிர்பார்க்கல. நீங்கள் வெளியூர் போகிறத நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒன் டே ட்ரிப் தான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஹாப்பி நியூஸை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை நான் பார்த்தேன். அவங்க கிட்ட கவினோட நம்பரை நான் கொடுத்துருக்கிறேன். அவங்க ஃபோன் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ உடனே எனக்கு தகவல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். கவினை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுடரோட கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு என்ன விஜய், நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த கேஸை நம்ம ரொம்பவே ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். ஏன்னா தீபிகா இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கிறாங்க. அவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேஸை நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தீபிகாவுக்குமே வீட்டில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க மாமா ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தீபிகாவுக்கு கோவம் வந்துடுது. அப்போ தீபனோட வேணா குழந்தைய அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப, ஏமா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, 2 பேரும் சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தீபிகா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் யாருமே எதிர்பார்க்கல. தீபனோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பேசலாம் அப்படிங்கிற சமயத்தில் தான் இப்போ விஜய் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறவுமே அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இப்போ தீபன் கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக பேசுகிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, விஜய் நான் வேணா வெளியில் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை விஜய், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி தீபன் சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, விஜய் பக்கத்தில் இருக்கட்டும், நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இப்போ தீபிகா அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம குழந்தைக்காக நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். பொடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை கேட்கவுமே தீபன் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பாருங்க. அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறாங்க. இப்போ விஜய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க மனசு மாறினதை என்னால் நம்பவே முடியலை. அவங்க மனசு மாறுறதுக்குள்ளே சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. தீபனும் அதை தான் சொல்கிறாங்க. நானும் அதை தான் நினச்சிட்ருக்கிறேன். அவன் மனசு மாறுறதுக்குள்ளே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தீபிகா தீபன் 2 பேருமே ஒரே வீட்டில் இருக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.